என்னது நிறைய ஸ்டார் எங்க எங்க வந்திருக்கீங்க? வா ஏய் வா வணக்கம், நான் தான் சௌமியா. இன்றைக்கி ஒரு சூப்பரான விலாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப நாளாக நாங்கள் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருந்த ஒரு விலாக். நான் எப்பயுமே சன்ரைஸை ரெகுலராக பார்ப்பேன். இன்றைக்கி வந்து பாப்பா, அதுக்கப்புறம் தன்யா, அவங்க அப்பா எல்லோரும் 3 பேரும் சேர்ந்து பாண்டி பீச்சுக்கு போயிட்டு சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்றது தான் பிளான். ஒரு 4:45க்காக நான் எழுந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு தண்ணி மட்டும் கொஞ்சம் குடிச்சிட்டேன். அண்ட் பாப்பாவை 5 மணிக்காக எழுப்பி ப்ரஷ் பண்ணிவிட்டு சும்மா லைட்டாக ஃபேஸை மட்டும் தொடச்சிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அண்ட் இதுதான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் எழுந்ததுனால இருட்டாக இருக்குது, நைட்டு இது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அதே மாதிரி நிறையா வந்து ஸ்டார்ஸ்லாம் இருந்துச்சு. மோஸ்ட் ஆஃப் வந்து காலையில் பார்த்தா நல்லாவே தெரியும். அது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பார்க்கறதுனால. அண்ட் இன்றைக்கி நாங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அடிக்கடி போகலாமா அப்படின்ட்டு கேட்கவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. அண்ட் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் இயர்லி வேக்கப் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சும்மா ஒரு 6 o'clockலாம் எழுந்து வாக்கிங் மாதிரி கூட்டிகிட்டு போங்க. அண்ட் கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் சீக்கிரமாக எழுந்த ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தன்யா இது வரைக்கும் நான் அந்த மாதிரி காலைல சீக்கிரமாக எழுப்பினதே கிடையாது. அண்ட் ஒரு 5 மணிக்காக நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 5:45க்கு என்னவோ சன்ரைஸ் வந்து வெதரில் கொடுத்துருந்தாங்க. சரி ஓகேன்ட்டு அதை செக் பண்ணிவிட்டு சரி சாட்டர்டே வந்து மார்னிங் போகணும். அப்போ தான் வந்து சண்டே நெக்ஸ்ட் டே கூட கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக நாங்கள் அன்னைக்கு டே வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஸ்வீட் மெமரிஸ்ன்றதை விட நம்ம லைஃப்பில் வந்து திரும்பி பார்க்கும்போது நினச்சி சந்தோஷப்படுற மாதிரி சில விஷயங்கள்லாம் சேர்த்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் சேவ் பண்ணி வைக்கிற சின்ன சின்ன விஷயங்களில் இதுவும் ஒன்று. பெருசாக நம்ம ட்ரிப்பு பிளான் பண்ணி போய் அங்கே என்ஜாய் பண்ணுறது தான் ஹாப்பினஸ்லாம் கிடையாது. சும்மா ஒரு மணி நேரம் நமக்கு பிடிச்ச இடத்துல பிடிச்ச பர்சனோட ஹாப்பியாக இருந்தாலே அது ஸ்வீட் மெமரிஸ் தான். ஸோ இதெல்லாமே நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் தனியாக இதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு அதெல்லாம் தெரியும் அப்படின்றதே எனக்கு இப்போ தான் நான் நோட்டீஸ் பண்ணேன். ஒரு நாள் நான் வீடியோ வந்து எடுத்து வைக்கிறது என்னோட ஒரு டேவையும் நான் டாக்குமெண்ட்ரி பண்ணி வைக்கிற மாதிரி. எனக்கு என்னெல்லாம் பண்ணோம், எப்படி போச்சு, தன்யாவோட க்ரோத் எப்படி இருக்குது, அவளோட ஃபேஸ் எல்லாமே மாறுறது, அவள் பேச்செல்லாம் மாறுறது, இது எல்லாமே இந்த டாக்குமெண்ட்ரியில் எனக்கு நல்லாவே கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவள் வளர்ந்ததுக்கப்புறம் இதெல்லாம் பார்க்கும்போது நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேனா அப்படின்றது. இப்போ நம்ம கேட்டோன்னா நம்மளோட பழைய ஃபோட்டோஸ்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ ஆனால் வீடியோஸ் வந்து பெருசாக என்கிட்ட கிடையாது. ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன். அண்ட் காலையில் வந்து ஒரு 5:30க்கெலாம் லைட்டாக வந்து வானம் விடிய ஆரம்பிக்கும். அப்போ வந்து என்ன ஆகுனா லைட்டாக அந்த ஒரு மாதிரி ஷேடு சூப்பராக இருக்கும். நிறைய நாள் இது வராது. நம்ம எதிர்பார்த்து போகிற அன்றைக்கெலாம் இது வந்து வராது. டக்குனு என்றைக்காவது ஒரு நாள் போகும்போது வானமே நல்லா ஆரஞ்சு கலரில் அந்த செவந்த வானம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து பீச்சில் வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் அந்த ஸ்ட்ரீட் இருக்கும்ல, அந்த பக்கமாக போனோம். அண்ட் பாண்டியில் வந்து இனிமேல் ஸ்ட்ரீட் ஃபுட் கிடையாது, அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அங்கே வந்து க்ரௌட் நிறைய ஆகுது அப்படின்றதுனால அந்த இடத்த வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அப்படியே உள்ளார போக ஆரம்பித்தோம். இங்கே இந்த சைடு எப்படி சொல்கிறது, டியூப்ளெக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த பக்கமாக நாங்கள் வந்து பீச் பக்கம் போனோம். ஸோ பீச்சில் நிறைய இந்த பக்கம் வந்திங்கன்னா தான் உங்களுக்கு ராக் பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. காந்தி ஸ்டாச்சு இருக்கிறது நடுவில் இருக்கும். அண்ட் அந்த பக்கமும் இப்போ புதுசாக நிறையா ஸ்டோன்லாம் போட்டு தான் வச்சுருக்காங்க. ஸோ நல்லா நீட்டாக இருக்கும். நம்ம நல்லா வாக்கிங்லாம் போகிறதுக்கு சூப்பரான பிளேஸ் இது. ஸோ அப்படியே நாங்கள் வந்து உள்ளார போக ஆரம்பித்தோம். இது வந்து நாங்கள் ரொம்ப நாளாக நாங்கள் 2 பேர் மட்டும் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். சரி சும்மா போயிட்டு பீச் பக்கம் போய் சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு. அன்றைக்கி நைட்டு வந்து தன்யா கிட்ட கேட்டு இருந்தேன். ஸோ நாங்கள் வந்து காலையில் சன்ரைஸ் பார்க்க போகலான்னு இருக்கோம், நீ வரியா இல்லை தூங்க போறியா அப்படின்னு கேட்டோம். ஸோ வரேன்னு சொல்லியிருந்தா. காலையிலும் நாங்கள் எழுந்து கிளம்புறதை பார்த்தோன்னே அவளும் சரி ஓகேன்ட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டா. இதுதான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் சன்ரைஸ் பார்க்குறது. இதுதான் வந்து டியூப்ளெக்ஸ் சிலை. ஸோ இந்த பக்கமாக போனோன்னா தான் அவங்களுக்கு வந்து இது இருக்கும், ராக் பீச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அது இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா அங்கே இருக்க பூவெல்லாம் சின்ன சின்ன பூவாக பறிச்சுட்டு வந்து எங்கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சிருந்தா. இதை விட ஹாப்பினஸ் வேறு எங்கேயுமே கிடையவே கிடையாது. எல்லோரும் சொல்லுவாங்கல்ல, நம்மக்கிட்ட தான் இருக்குது, அதை நம்ம தான் வந்து க்ரியேட் பண்ணணும்.
அது நம்மளோட சாய்ஸ் தான். நம்ம ஒரு இடத்துல ஹாப்பியாக இருக்கிறதும் இல்லாமல் போகிறதும் நம்மளோட சாய்ஸ் தான் சொல்லுவாங்க, நம்மளோட மைண்ட் செட்டு தான் சொல்லுவாங்க. ஸோ சின்ன சின்ன விஷயங்களையும் நீங்கள் என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். நான் இதை நிறையா தடவை சொல்லியிருக்கேன். இதெல்லாம் எல்லாருக்கும் எப்படி எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஐ ஃபீல் ஹாப்பி. எப்பயுமே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான விஷயங்களில் தான் ஹாப்பினஸ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சத்தியமாக அது கிடையவே கிடையாது. மைண்டை வந்து சுத்தமாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நாங்கள் லாஸ்ட் டைம் நானும் என் ஃப்ரெண்டு டிஸ்கஸ் பண்ணும்போது கூட இதுதான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இங்கே போகிறதுக்கு இன்னும் ஒரு 100 rupees ஒரு பெட்ரோல் ஆகியிருக்குமா, அதில் இருக்கிற ஹாப்பினஸை நீ என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா உங்ககிட்ட ₹1 கோடி இருந்தாலும் நீ அதை என்ஜாய் பண்ணுவேன். உங்ககிட்ட ₹1 இல்லைனாலும் நீ அந்த டே வந்து என்ஜாய் பண்ணிப்பேன். அதுதான். அண்ட் சின்ன சின்ன விஷயங்களில் நிறைய ஹாப்பினஸ் இருக்குது. நம்ம நிறையா பிளான் பண்ணி வச்சுருக்கோம், நிறைய விஷயங்கள் வேணும், ஆசைப்படுறோம், வாங்கணும், வீடு கட்டணும், நல்ல வேலை வேணும், இந்த மாதிரி நிறையா இருக்கும். நம்மளோட பக்கெட் லிஸ்ட்டில் நிறையா க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். எஸ், அது எல்லாமே வேணும் தான். அது வந்து ஒரு கோல்டு மாதிரி நம்ம வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான வேல்யூ கோல்டு மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ சும்மா பீச் போகிறது, கை கோத்துட்டு நடக்கிறது, ஒரு பூ வாங்கி கொடுக்கறது, சின்ன சாக்லேட்டில், ஸோ இதெல்லாமே டைமண்ட் மாதிரியான வேல்யூவான விஷயம். இந்த வேல்யூனஸை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கோல்டு கிடச்சும் நமக்கு எந்த யூஸும் கிடையாது இல்லையா. ஸோ அதனால தான் நமக்கு அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது, பிளான் இருக்குது, அண்ட் எல்லாமே இருக்குது தான். இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் ஜாலியாக இருந்துக்கோங்க. அண்ட் கஷ்டம் இருக்காதா கேட்டிங்கன்னா இருக்கும் தான். எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது. நம்ம நினச்சிட்ருப்போம் நமக்கு தான், நம்ம லைஃப் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் கொஞ்சம் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டோரிலாம் கேட்கும்போது ஐயோ அதுக்கு நம்ம எவ்வளோ பெட்டர் அப்படின்னு தோணும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஸோ டிவியில் தான் நம்ம ஷோஸ் பார்ப்போம். இந்த சொல்வதெல்லாம் உண்மை, இப்போ நிறைய அந்த ஷோஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் எப்பயாச்சும் பார்த்துருக்கீங்களா? சப்போஸ் பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட ஸ்டோரிலாம் கேட்கும்போது கடவுள் நம்மளை எவ்வளோ நல்லா வச்சுருக்காரு அப்படின்னு. அது ஸ்கிரிப்டாக கூட இருக்கட்டும், அது என்ன வேணால் இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸில் படிக்கும்போது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்க்கும்போது பரவாயில்ல, நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருக்கோம்ல அப்படின்றத நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். எப்பயுமே மேலே இருக்கவங்கள தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அவங்கக்கிட்ட எல்லாமே இருந்தாலும் அவங்க அந்த ஹாப்பினஸை மிஸ் பண்ணலாம். கீழே இருக்கிறவங்கள பாருங்கள், அவங்கக்கிட்ட காசு பணம் இல்லைனாலும் அவங்கக்கிட்ட இருக்க சந்தோஷத்தை நம்மக்கிட்ட இல்லாமல் கூட இருக்கலாம். அதனால் எப்பவுமே கீழே இருக்கிறவங்கள பார்த்து பழகுங்க. அப்போ தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்றது நமக்கு புரியும். ரொம்ப மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, வேண்டாம். ஸோ நாங்கள் வந்து காலையில் ஒரு இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5:40 சம்திங் இருக்கும். லைட்டாக வானம் வந்து வர ஆரம்பிச்சுது. அண்ட் இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக போட்டிங் இருக்குது. நீங்கள் சன்ரைஸை வந்து போட்டில் போய் கூட பார்க்கலாம். அண்ட் 4:45க்கு எங்களுக்கு வந்து சன்ரைஸ் போட்டிருந்தது. அண்ட் 4:40 இருந்து வானம் நல்லா வெளிச்சமாக ஆரம்பிச்சிருச்சு. 5:45க்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரமாக அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் போயிட்டு இருந்தது. இந்த பிரிட்ஜு தான் பாண்டிச்சேரி. நீங்கள் ஃபோட்டோஸ் எதாவது தேடினீங்களா இந்த பிரிட்ஜு தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வரும். இது வந்து இப்போ உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தன்யா வந்து பீச்சில் கொஞ்சம் நேரம் போய் ஆடணும் சொல்லிட்டு கொஞ்சம் அவங்க முகத்தை பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் சோகமாக மூஞ்ச வச்சுக்கிட்டாங்க. அதனால இங்கே உட்கார வேண்டாம், நான் கொஞ்சம் தூரம் அங்கே போக போகிறேன் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தா. சரி ஓகேன்னு நான் கூட்டிகிட்டு போனேன். அவளை ஏன் மண்ணுக்கிட்ட கூட்டிகிட்டு போகல அப்படின்னா கொஞ்ச நேரம் விளாடுவா, அதுக்கப்புறமா என்ன பண்ணுவா, காலை நினைக்கிறேன்னு சொல்லுவா, அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் உட்காரவான்னு கேட்பா, அப்புறமா ஃபுல்லாக நனைஞ்சிட்டு வந்துடுவா. ஸோ கொஞ்சம் கோல்டு இருக்குது. லைட்டாக கோல்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி தண்ணியில் ஆடினாங்க அப்படின்னா அதிகமாக ஆகிடும். அதனால தான் சரின்ட்டு வேண்டான்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அடம் பிடிச்சி எப்படியோ கொஞ்சம் நேரம் பீச்சில் போய் விளாட்றதுக்கு உள்ளார போயிட்டோம். இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் பீச் தான். நான் இருக்கிறது வந்து சீஷோர் ஏரியா தான். வீட்டில் இருந்து பீச் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர்ஸில் தான் இருக்குது. ஆனால் எப்பயுமே நம்ம அங்கே போக மாட்டோம்ல. ஸோ உள்ளூர் கோலம் எப்பயுமே தீர்த்தம் ஆகவே ஆகாது. இதுவே நம்ம மழைலாம் பார்க்குறோன்னா ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவோம், அதெல்லாம் வந்து பார்ப்போம். ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு அதை பார்த்து போர் அடிச்சிடும். அந்த மாதிரி தான். அண்ட் அதே மாதிரி இங்கே இருக்கிற விஷயமா இருந்தாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் இந்த மாதிரி போனீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டாகவும் இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைம் இவளை வந்து சன்ரைஸ்க்காக கூட்டிகிட்டு வந்ததுனால கொஞ்ச நேரம் விளாடட்டும்னு சொல்லி அலோவ் பண்ணிட்டேன். அண்ட் கொஞ்ச நேரம் விளாடிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவு, அவங்களுக்கு 3 நாள் லீவு. ஃப்ரைடேவும் லீவு. அவங்க ஸ்கூலில் வந்து டூர்லாம் போனாங்க அப்படின்றதுனால ஃப்ரைடேவும் லீவ் விட்டுட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் இட்டுட்டு வந்திருந்தேன். அண்ட் காலையில் சன்ரைஸை பார்க்கும்போது செம்ம ஹாப்பியாக இருக்கும். அது எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. அன்றைக்கி ஃபுல் டே நீங்கள் செம்ம ஜாலியாக இருப்பீங்க, ரொம்ப எனர்ஜிட்டிக்காக இருக்கும். அதே மாதிரி நமக்கு பிடிச்ச பர்சனோட நம்ம அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணுறோன்னும் போது செம்மையாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு மற்ற வேலை எல்லாமே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள்
காலையிலே வந்துட்டோம். அண்ட் வெறும் வார்ம் வாட்டர் மட்டும் குடிச்சிட்டு வந்திருந்தேன். சப்போஸ் ஏதாச்சும் காஃபியோ இல்லை வந்து இளநீரோ ஏதாச்சும் குடிச்சிக்கலாம் அப்படின்றதுக்காக அப்படியே கிளம்பி வந்தாச்சு. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக சன் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு குட்டி கோண்டா தெரியும், ஆனால் நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த ஆரஞ்சு கலரில் அப்படி சூப்பராக இருந்தது. அண்ட் தனியாக வந்து வீடியோ அவங்க அப்பா எடுத்துகிட்டு இருந்தார். சரி, நானும் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன், ஷார்ட்ஸில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அண்ட் அவ்வளோதான். ஸோ இந்த ஹாப்பினஸ் தான் நிரந்தரமாக இருக்கும். அது நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் பண்ணலனாலும் வேறு ஒன்றுமே கிடையவே கிடையாது. ஸோ லைஃப் வந்து சில விஷயங்களை நமக்கு கொடுக்குது அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டிங்கனாலே இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு சில இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் யூனிவர்ஸ் வந்து நம்ம கேட்குறது எல்லாத்தையுமே உடனே கொடுத்துறாது. உன்னை கஷ்டப்படுத்தி நீ எவ்வளோ தூரம் அந்த கஷ்டத்தை தாங்குற அப்படின்றத சோதிப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. அது கடவுளாக இருந்தாலும் சரி, நீங்கள் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா அந்த யூனிவர்ஸாக வச்சுக்கோங்க. ஸோ நீ எந்த அளவுக்கு அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற, எந்த அளவுக்கு அதை நீ என்ஜாய் பண்ணுறன்றதை பொறுத்து தான் உனக்கு கேட்குறது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப நாளாக வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் மனசுக்குள்ளே அடிக்கடி நினச்சிட்டே இருங்க. அண்ட் காலையில் எழுந்துங்க, சீக்கிரமாக எழுந்துங்க. அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டைம்லாம் எழுந்துங்க. அந்த டைமில் நீங்கள் வந்து இந்த யூனிவர்ஸ் கிட்ட கேட்டிங்க அப்படின்னா இந்த அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு அது உங்கள் கையில் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கேட்டது என்னென்னா ஒரு ஹாப்பினஸ் தான், வேறு எதுவுமே பெருசாக நான் கேட்கவே இல்லை. நான் நிம்மதியாக இருக்கணும், என்னை வந்து கொஞ்ச நாள் நிம்மதியாக விடுங்க அப்படின்றது தான் நான் வந்து கேட்டுகிட்டே இருந்தேன். அதை ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சம் நிம்மதியாக ஜாலியாக ஹாப்பியாக இருக்கேன். திரும்ப சொல்லணுன்னா பெரிய விஷயங்கள்லாம் எதுவுமே வேணாம். கடன் இல்லாத வாழ்க்கை, நிம்மதியாக 3 வேளை சாப்பாடு, நினச்ச இடத்துக்கு போகிறதுக்கான டைம், அந்த டைமை பிடிச்சவங்களோட ஸ்பெண்ட் பண்ணணும், அவ்வளோதான். வேறு எதுவுமே பெருசாக இந்த யூனிவர்ஸ் கிட்டே போய் நம்ம கேட்க போகிறது கிடையாது. ஆனால் நமக்கு என்ன வேணுமோ அந்த யூனிவர்ஸ் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான தகுதி நமக்கு இருந்ததுன்னா அதை நம்ம கண்டிப்பாக அனுபவிக்கலாம். அண்ட் எங்களுது லவ் மேரேஜ் தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் ஆகிடுச்சு. இது வரைக்கும் தன்யா அப்பா என்கிட்ட பெருசாக கோவமாக பேசினதே கிடையாது. பெருசாக இல்லை, சின்னதாக கூட என்கிட்ட கோவமாக பேசுறது கிடையாது. நான் தான் எப்பயுமே சண்டை போட்டுகிட்டே இருப்பேன். நான் தான் எல்லாத்துக்குமே பெருசாக ரியாக்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த ரியாக்டை விட்ட என்னோடய ஹாப்பினஸை நான் கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுதான் உண்மை. சப்போஸ் நீங்களும் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவீங்க அப்படின்னா அந்த கோவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டிங்க அப்படின்னா லைஃப் ஜாலியாக இருக்கும். நம்ம நினச்சிட்டே இருப்போம்ல, என்னடா இது எப்போ பார்த்தாலும் லைஃப் இப்படியே இருக்கணும், போரிங்காக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற விஷயங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப்பும் செம்மையாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ சன்ரைஸை முடிச்சுட்டு ஒரு 6:30க்கு மேலே அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்துட்டோம். தண்ணியில் நல்லா விளாடிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டோம். அதுக்கப்புறம் டியூப்ளெக்ஸ் சிலைக்கிட்ட வந்துட்டு அங்கே பார்த்துட்டு இருந்தோம். ஆக்சுவலாக அது எல்லாமே ஃப்ரெஞ்சில் இருந்தது, நமக்கு வந்து ஒன்றுமே புரியாது. அதுக்கப்புறம் இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், காந்தி ஸ்டாச்சுலாம் வரும். ஸோ காலையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் வாக்கிங் நடப்பாங்க. அண்ட் கொஞ்சம் இல்லை, அவ்வளோ வாக்கிங் இருக்கும். அண்ட் அப்படியே அங்கே கொஞ்சம் பெயிண்டிங்ஸ்லாம் வரைஞ்சிருந்தாங்க. அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். ஸோ கொஞ்சம் அந்த சன்லைட் வந்து நல்லா ஃபேஸில் அடிக்க ஆரம்பிச்சதுன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் காலையில் சன்லைட் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் அண்ட் இங்கே ஒரு 5 டைம்ஸ் நடந்திங்கனாலே போதும்னு நினைக்கிறேன். அவ்வளோ லென்த்தாக இருக்கும். ஆல்மோஸ்ட் இது 1 கிலோமீட்டருக்கு மேலே தான் இருக்கும் பீச்சோட லென்த் அப்படின்னு நினைக்கிறேன். அக்யூரேட்டாக எனக்கு தெரியல, சொல்கிறேன். ஒரு தடவை நடந்தால் போதும். அதுவும் இங்கே நிறைய பேர் அப்படியே கேங்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு வந்து நடந்துகிட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் நான் வாக்லாம் எதுவும் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்து இருந்துட்டு அண்ட் தனியாக வந்து லைட்டாக பசிக்குதுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தா. அவங்களுக்கு சீக்கிரமாக இருந்துட்டாங்கன்னா அது ஒரு பிரச்சனை. ஸோ லைட்டாக பசிக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரே ஒரு தண்ணி மட்டும் வாங்கி அவகிட்ட கொடுத்துருந்தேன். ஸோ தண்ணி குடி கொஞ்சம் நேரம் அப்படின்ட்டு. அண்ட் காலையில் பீச்சை பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஸோ திரும்ப இன்னொரு நாள் வேறு ஏதாவது ஒரு பீச்சை ட்ரை பண்ணுவோம். இங்கே பாண்டியில் நிறையா பீச் இருக்குது, ஆரோவில் இருக்குது, அதுக்கப்புறம் நிறையா பீச் இருக்குது. வேறு ஏதாவது ஒரு பீச்சை இன்னொரு நாள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் அந்த தண்ணி குடிச்சிட்டு விளாடிட்டே இருந்தா. சரி ஓகே, லைட்டாக பசிக்குதுன்னு சொன்னோடனே போகிற வழியில் இளநீர் ஏதாச்சும் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அண்ட் வீட்டில் போட்டதெல்லாம் போட்டபடியே இருக்குது. துணியெலாம் துவைக்கணும், அந்த வேலைலாம் இருந்ததுனால இன்றைக்கி அப்படியே நாங்கள் அங்கேருந்து உடனே கிளம்பிட்டோம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீட்டாக வேறு எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆரோவில் போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் இல்லை, வீட்டில் செம்ம ஒர்க் இருக்குது சொல்லிவிட்டு நான் அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டேன். இந்த பக்கம் நாங்கள் இந்த போலீஸ் பூத் இருக்குல்ல, இந்த பக்கம் போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து டியூப்ளெக்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த பூத்தை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா கேப் இருக்கும். அப்படியே நாங்கள் ஒயிட் டவுன் பக்கமாக போகலான்னு சொல்லிட்டு உள்ளார போனோம். ஒயிட் டவுன் பக்கம் போனீங்க அப்படின்னா
பெயிண்டிங்ஸ்லேருந்து பில்டிங்ஸ்லேருந்து எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும். நான் நிறையா வாட்டி இதை காட்டியிருக்கேன். இருந்தாலும் ஒரு தடவையும் இந்த பக்கம் வரும்போதெல்லாம் நாங்கள் அந்த ஸ்ட்ரீட் பக்கம் போவோம். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரெஞ்சு பீரியடில் வந்து மெயின்டைன் பண்ண ஏரியாஸ். அதே மாதிரி இங்கே இருக்க பில்டிங்ஸோட ஆர்கிடெக்சர் எல்லாமே வந்து ஃப்ரெஞ்ச் டைமில் பில்ட் பண்ணது தான். இங்கே இருக்க வால், அதுக்கப்புறம் இங்கே இருக்க லைட் அண்ட் விண்டோஸ் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அண்ட் கலர்ஸுமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பில்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ அண்ட் அந்த ப்ளூ, ராயல் ப்ளூவில் இருக்கும். அண்ட் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். இன்னொரு vlogல நான் கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரீட்ஸில் இருக்க விண்டோஸ் எல்லாத்தையுமே, விண்டோஸ் அதுக்கப்புறம் வந்து டோர்ஸை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ என் ஃப்ரெண்ட்லாம் திருப்பி இங்கே வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வரும்போது நான் கண்டிப்பாக இங்கே இருக்க டோர்ஸை மட்டும் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறீங்கன்னா இந்த பக்கம் வந்தோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரு லாங் ட்ரைவ் தான். சும்மா ஒரு பக்கம் போயிட்டு அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் இளநீர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக போயிருந்தோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பழைய லைட் ஹவுஸ். அதுக்கப்புறம் காந்தி ஸ்டாச்சு, நேராக போனீங்கன்னா காந்தி ஸ்டாச்சு இருக்கும். ஸோ இந்த பீச் அப்படியே கிராஸ் பண்ணி நம்ம அப்படியே நீட்டாக போனோம் அப்படின்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கவர்னர் மாளிகை இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடு, ஸோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்து கவர்னர் மாளிகை. அப்படியே அந்த பக்கம் வந்து லாஸ்ட்டாக எண்டு வரைக்கும் நீட்டாக போகணும். பீச் சைடு வந்து ரோடு வந்து இப்போ வெஹிக்கல்ஸ்லாம் அவைலபிள் இல்லை. அது ரொம்ப வருஷமாக இல்லை. ஆனால் நாங்கள் போனப்போ அந்த பக்கம்லாம் வண்டிலாம் போயிட்டு தான் இருந்தது. இப்போ ஆனால் கிடையவே கிடையாது. சரி ஓகேன்னு இளநீரை பார்த்தோன்னே தன்யஸ்ரீ வந்து இளநீர் வேணும்னு கேட்டால், நான் சொன்னேன் நீ தண்ணி மட்டும்தான் குடிச்சிருக்க, சாப்பிட்டுட்டு குடித்தா ஓகே, இப்போ வேண்டான்னு சொன்னப்போ கேட்கவே இல்லை. எனக்கு வேணும்னு சொன்னதுனால சரின்ட்டு ஒன்று வாங்கி கொடுத்தேன். அண்ட் லைட்டாக அந்த இளநீர்லேயே லைட்டாக அந்த வழுக்க இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அண்ட் காலையில் கொடுக்கறதுனால நான் லைட்டாக வழுக்க இருக்க தான் பார்த்து கொடுத்துருந்தேன். ஸோ அதை குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஏதாவது வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு போகலாம். ஸோ காலையில் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். சரின்ட்டு பழமுதிர்ச்சோலை, அதுக்கப்புறம் பக்கத்தில் ஏதாவது ஒரு ஷாப்பில் போயிட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட்டு போயிருந்தேன். ஸோ தண்ணியாக குடிக்கும் போது நானுமே எனக்கு ஒரு இளநீர் வந்து வாங்கி குடிச்சிக்கிட்டேன். வார்மாக வாட்டர்லாம் குடித்த பிறகு குடிக்கலாம். எம்டி ஸ்டொமக்கில் டேரெக்டாக குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான். அண்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா திரும்ப வந்து நம்ம ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் அப்படியே செஞ்சி சாலை வழியாக போயிட்டு பழமுதிர்ச்சோலை போகலாம் அப்படின்றது தான் பிளானு. அண்ட் எப்பயுமே பார்த்திங்கன்னா பழமுதிர்ச்சோலையில் 10 மணிக்கு 9:30க்கு மேலே தான் வந்து ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் எல்லாமே வருது. அண்ட் காலையில் கிடையவே கிடையாது. சரி ஓகே, நான் வந்து ப்ரக்கோலி அதுக்கப்புறம் லெட்யூஸ் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி பார்க்குறதுக்காக தான் போனேன். ஆனால் வந்து அப்போ எல்லாமே பழைய ஸ்டாக். அப்போ தான் வந்து கடையே எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அது வேண்டான்ட்டு பக்கத்தில் ஒரு ஷாப் போனேன். அண்ட் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நீல்கிரீஸ் பக்கத்தில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஷாப்புன்னு ஒரு ஷாப் இருக்கும். ஸோ அங்கேயும் வந்து உங்களுக்கு எல்லா வெஜிடபிள்ஸு, ப்ரக்கோலி அதெல்லாமே கிடைக்கும். பட் ஆனால் அங்கேயுமே பழைய ஸ்டாக் தான் இருந்துச்சு காலையில். ஸோ 8 மணிக்கு மேலே வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே வேண்டான்னு சொல்லிவிட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் போனோம் அப்படின்னா அங்கே நாட்டு காய்கறி, பழம்லாம் கிடைக்கும். அண்ட் பப்பாயா அது கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செடிலாம் விற்பாங்க. ஸோ எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இது எல்லாமே வந்து அப்போயே பறிச்சுட்டு வந்து தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வந்து விற்கிறதுனால அங்கே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வெண்டைக்காய், அவரைக்காய், கோவக்காய், ஸோ இந்த மாதிரி நாட்டு காய்கறிகள் எல்லாமே இங்கே கிடைக்கும். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் நிறுத்திட்டு உள்ளார தான் இறங்கி போனேன். ஸோ கொஞ்ச நேரத்தில் தன்யஸ்ரீ வந்து எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அப்படியே சொன்னேன் இளநீர் குடிக்காத வேண்டான்ட்டு. ஸோ லைட்டாக வயிறு வலிக்குதுன்னு சொன்னோடனே அங்கேருந்து எதுவும் வாங்கலை. ஸோ அப்படியே வந்து நடந்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் வார்மாக வாட்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சரியாயிட்டாங்க. அண்ட் இங்கே வந்து கீரை, எல்லா கீரையுமே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். நெல்லிக்காயிலேருந்து எல்லாமே. ஸோ நாட்டு காய்கறிகள் எல்லாமே இங்கே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் கேரட், பீன்ஸ் எல்லா வெஜிடபிள்ஸும் இப்போ எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. அண்ட் கொஞ்சம் நேரம் நடந்து போனேன். அதுக்கப்புறம் திரும்ப அழ ஆரம்பிச்சிட்டா. சரின்ட்டு உடனே கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக நான் வந்து கீரை அதுக்கப்புறம் கிழங்குலாம் வாங்கலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எதுவுமே வாங்கலை. சரி ஓகேன்ட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் வழியாக வந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். முருகரை ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடலாம். அண்ட் இன்றைக்கி வந்து எங்களோட டே வந்து பார்த்திங்கன்னா காலையிலே ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆச்சு. அதனால் ஐ ஃபீல் ஹாப்பி. ஆனால் காலையில் நினச்சிட்டே இருந்தேன், ஸோ மழை ஏதாவது பெஞ்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் வந்து செம்ம வெயில். ஸோ திரும்ப வந்து வெயில் குறையுன்னு பார்த்தா திரும்ப ஸ்டார்ட் ஆகிட்டே தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் நாங்கள் வீட்டுக்கு வரும்போது டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 o'clock ஆகிடுச்சு. ஸோ 2 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியவே இல்லை. ஆனால் ஜாலியாக இருந்தது.
ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டு துணி துவைக்கிற வேலை, அதுக்கப்புறம் லன்ச் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே அடுத்ததாக கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் 7 மணிக்கு போல் நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் செடிக்கு எல்லாத்துக்குமே தண்ணி தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் காலையிலே குக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ காலையிலே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக அதை பண்ணிகிட்டே இருந்தேன். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை, சட்னி அதெல்லாமே முடிச்சுட்டு மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரான் மசாலா, அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை கீரை வந்து இங்கேருந்து பறித்து கீரை வந்து இது பண்ணிக்கிட்டேன். அண்ட் கொஞ்சம் வந்து பாடி கொஞ்சம் ஹீட்டான மாதிரி இருந்தது, அதனால் நல்லெண்ணெய் வந்து தேய்ச்சிக்கலான்னு சொல்லிட்டு நல்லெண்ணெயும் அதில் கொஞ்சமாக வந்து மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வந்து அந்த தலை ரொம்ப அரிச்சிட்டே இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சமாக மிளகு ஆட் பண்ணிங்கன்னா அந்த அரிப்பு வந்து நின்றுடும். அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணதில் தோசை தவா வந்து இப்போ வந்து நான் வந்து சீசனிங் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ தோசை தவா வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணி வச்சு ஃபஸ்ட்டு துடைச்சிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய், எந்த எண்ணெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அந்த சூட்டுலேயே நீங்கள் ஃபுல்லாக தடவி விட்டுடணும். நான் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி விடுறேன். ஸோ நீங்கள் ஒரு கிளாத் கூட வச்சுக்கோங்க. ஸோ நல்லா சூடானதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெயை ஃபுல்லாக தடவிட்டு அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் எங்கே வைக்கிறீங்களோ வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆயில் மசாஜ் பண்ணுறதுக்கு ஒரு சின்னதாக காட்டன் பேட் எடுத்திருக்கேன். நம்மளே பண்ணால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காதுல்ல, அதனால் தண்ணி அவங்க அப்பா கிட்ட கொடுத்து கொஞ்சம் நேரம் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ துணி எல்லாமே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலை எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அவங்க வந்து சூப்பராக மசாஜ் பண்ணுவாங்க. அண்ட் கொஞ்சம் வேகமாக இருந்தாலும் நமக்கு செம்மையாக இருக்கும். அந்த ஃபீல் வந்து தெரியும்ல உங்களுக்கு, மசாஜ் பண்ணும்போது ஒரு மாதிரி தூக்கம் வர மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரான் தான் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சமாக ப்ரான் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சுருக்கேன். குக் பண்ணும்போது அதை வாஷ் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவுமே தேவையில்லை, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு போட்டு தான் தாளிக்கணும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணி தக்காளியும் போட்டு நல்லா வதக்குங்க. ஸோ ரெண்டுமே நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கணும். ஸோ இதில் கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். சீக்கிரமாக நல்லா இந்த கோல்டன் ப்ரௌன் வரும்ல, ஸோ அந்த மாதிரி வரணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளியும் போட்டு நல்லா மேஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மசாலா ரெடி ஆகிடும். ஸோ கடைசியாக ஒரு 5 மினிட்ஸ் வந்து ப்ரானை போட்டு குக் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு மசாலா. ஸோ இது வந்து ஆக்சுவலாக தோசைக்கு சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு தோசைக்கு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அண்ட் வாஷ் பண்ணிவிட்டு, அதாவது மஞ்சத்தூள் போட்டு நல்லா ப்ரானை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேனில் ஆட் பண்ணுங்கள். பிகாஸ் வந்து அந்த ஸ்மெல் போகும், அந்த கவுச்சி ஸ்மெல் வராமல் இருக்கும், அதுக்காக தான். ஸோ இது கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகும், கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம மசாலாஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம்ல அந்த குழம்பு மிளகாத்தூள், அதை போட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து வேக விடுங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஆயில் வந்து லைட்டாக அங்கங்கே வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரான ப்ரான் ஃப்ரை ரெடி. ஸோ மசாலாஸ் எல்லாமே நான் வந்து அப்படியே தோராயமாக தான் யூஸ் பண்ணுவேன், மெஷர் பண்ணிலாம் யூஸ் பண்ண மாட்டேன். அது சும்மா அப்படியே போட்டு பழகுனதுனால நமக்கு கண்ணில் தெரியும்ல, அந்த மாதிரி தான் போடுவேன். ஏன்னா நிறைய பேர் வந்து மெஷர்மெண்ட் கேட்பீங்க. ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். ஸோ கொஞ்சமாக 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ இது ஒரு பக்கம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பருப்பு வந்து ஆல்ரெடி பருப்பு ஊற வச்சுருந்தேன். அதில் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு, மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன போட்டிருந்தேன், பெருங்காயத்தூள், அது போட்டுருந்தேன். ஸோ அதை போட்டு ஒரு பக்கம் விசில் வச்சுருந்தேன். ஸோ ப்ரானும் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் வீடியோ எப்படி எடுக்கிறீங்கன்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. சிஸ்டர், நானே வந்து எடுக்கிறதுனால யாராவது வீடியோ எடுத்தால் தான் நான் எப்படி எடுக்கிறேன்றதை உங்களுக்கு காட்ட முடியும். ஸோ தன்யா அப்பா என்றைக்கு ஃப்ரீயாக இருக்காங்களோ அன்றைக்கி நான் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட காட்டுறேன். மோஸ்ட் ஆஃப் இந்த ட்ரைபேட் வச்சு தான் வீடியோ எடுப்பேன். மற்ற நேரம் ஃபுல்லாக கையில் தான் நான் வீடியோ எடுப்பேன், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. எந்தெந்த ஆங்கிளில் எடுக்கிறேன்றதை கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் அதை மறக்கலை, நான் நினச்சிட்டு தான் இருக்கேன். ஏன்னா அவங்க எல்லா மெசேஜஸ்லேயும் அதை கேட்டிருந்தாங்க. நான் ஃபோனில் தான் எடுக்கிறேன். ஃபோனில் பார்த்திங்கன்னா iPhone 14 தான் எடுக்கிறேன். ஒரு ட்ரைபேட் அமேசானில் வாங்கினேன். அதை 2 வச்சு தான் நான் எப்பயுமே வீடியோ எடுப்பேன். ஸோ அதையும் சொல்லிடுறேன். ப்ரான் ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் முருங்கைக்கீரையும் போட்டுட்டு அந்த பருப்போடு சேர்த்து வேக வச்சுட்டோன்னா கீரை பொரியலும் ரெடி ஆகிடும். அண்ட் சாதம் ஒரு பக்கம் அரிசி ஊற வச்சுருக்கேன். சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம சாதம் வடிச்சிட்டோன்னா நல்லா சூடாக இருக்கும். ஸோ இதெல்லாமே முடிச்சிட்டேன். எனக்கான பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா
மாதுளம்பழம் உரிச்சு வச்சுருந்தேன். அது கூட வந்து மிக்ஸ்டு சீட்ஸ் ஏதாச்சும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பம்கின், வாட்டர்மெலான், சன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குக்கும்பர் 4 சீட்ஸும் போட்டு ஃபர்ஸ்ட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கடைசியாக நீங்கள் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ஆட் பண்ணிடணும். ஏன்னா ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து போட்ட கொஞ்ச நேரத்தில் அது பொரிய ஆரம்பிச்சிடும், அவ்வளோதான். அது கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா அந்த சூட்லேயே அது நல்லா ஃப்ரை ஆகிடும். 5 டேட்ஸ் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை ஒரு கொத்து, அதுக்கப்புறம் மாதுளம்பழத்தோடு இதை சேர்த்து சாப்பிட்டுட்டேன். அண்ட் அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிது. ஸோ நான் காலையில் கேட்டுகிட்டே இருந்தேன், நைட்டு மழை பெஞ்சுது. அண்ட் இந்த விலாக் இதோடு நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு விலாக் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க. பாய். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் டெய்லியும் போட்டுறேன், சாரி மன்னிச்சிடுங்க. அண்ட் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவங்க மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க, அது எனக்கு செம்ம மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் ஆசைப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன், அதை நினச்சிட்டே இருந்தோன்னா அது நடக்குமா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த மழையும். காலையில் நினச்சிட்டே இருந்தேன் மழை பெஞ்சால் நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு. அண்ட் நைட்டு போல் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. இந்த மழையோடு நானும் செம்ம ஜாலியாகிட்டேன். நாளைக்கு உங்களை நான் பார்க்குறேன். பாய்.